இந்த நாள் எனக்கு விசேஷமான நாள். ஏன்னா ஜூன் மாதம் 30ஆம் தேதி 1994 தான் நான் ஊழியத்துக்குன்னு கிளம்பின நாள். ஸோ ஜூலை 1ஆம் தேதி ஊழியத்தில் முதல் நாள். இல்லாட்டி ஜூன் 30 கிளம்புறது முதல் நாள்னா ஓகே, இப்போ அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற நாள். ஆகவே 31 வருடங்கள் ஆண்டு என்னை கிருபையை நடத்தியிருக்கிறார். ஆண்டவன் ஒரு நாள் குறையில்லாமல் நடத்தியிருக்க ஆண்டுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு நாள் நான் பட்டினியாக இருக்கல, ஒரு நாளும் குறைந்து போனேன் அப்படின்னு சொல்லி நிலைமையில் இல்லை. ஆண்டவர் என்னை நன்றாய் நடத்தினார். ஸோ தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நல்லவராகவே இருந்தார். இந்த 31 இயர்ஸ் நான் கிளம்பும்போது ஜூன் 30ஆம் தேதி 1994 கோயம்புத்தூரில் சேரன் எக்ஸ்பிரஸ் நைட்டு 11 மணிக்கு ஏறும்போது, அப்பவும் என் கூட என்னை வழி அனுப்ப கேட்டாங்க, எங்கே போகிறேன்னு இப்போமா சொல்லலாமே அப்படின்னு. தெரிஞ்சாதான் சொல்லுவேனே அப்படின்னு. ஸோ எங்கே போக போகிறேன்னு தெரியாது, என்ன செய்ய போகிறேன்னு தெரியாது. அப்படி தான் நான் வேலை செய்து கொண்டு அந்த வேலையை விட்டுட்டு நான் கிளம்பினேன். ஆனால் ஆண்டவர் நல்லவர். சென்னை வரைக்கும் வரணும் அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் ஆந்திரா பக்கம் போகணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கலாம் தெரியாமல் இருந்தது. ஆனால் ஆண்டோடைய கிருபையில் ஆண்டு மட்டுமாக நடத்தி வந்திருக்கு. அதுக்கு நான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். இத்தனை வருடங்கள் அவர் செய்த அற்புதங்கள் எத்தனையோ இருக்குது, ஆயிரக்கணக்கான அற்புதங்கள். மனசில் இருந்த அந்த காரியங்கள்லாம் ஆண்டு வெளிப்படுத்தி அதை நிறைவேற்றினார். அதுக்கு ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்குள்ள இருந்த ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, அற்புத அடையாளங்களை பார்க்கணும், அதோடு தான் நம்ம ஊழியம் செய்யணும், இல்லாட்டி அதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதையெல்லாம் பார்க்க தேவன் உதவி செய்தார். அதை குறித்து பேசுகிற ஆட்களோட நம்ம இணைந்து கொள்ள உதவி செய்தார். அந்த சத்தியங்களை கேட்க, அதை கற்றுக்கொள்ள, அதை அபியாசப்படுத்த, அனுபவிக்க, அதை எப்படி வேலை செய்யுதுன்னு கற்றுக்கொள்ள எல்லாவற்றையும் நடத்தினார். அதுக்கு ஆண்டவர் நன்றி செலுத்தி இந்த ஊழியத்தில் தேவன் செய்த எல்லா காரியங்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். இதில் எனக்கு உறுதுணையாக நின்ற என்னுடைய எல்லா நண்பர்கள், குடும்பத்தினர், சபையார் எல்லாருக்காக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்துக்கான வாக்கு தத்தத்தை நம்ம பார்ப்போம். சகரியா 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அந்த ஒரு காலத்தில் கிறிஸ்தவங்க அப்படின்னாலே உபவாசம் தான். அந்த உபவாசம், இந்த உபவாசம், வெள்ளிக்கிழமை உபவாசம், அமாவாசை உபவாசம். அதே மாதிரி ஒரு கூட்டம் இஸ்ரவேலில் இருந்துட்டு இருக்கும்போது பழைய ஏற்பாட்டில் ஆண்டு சொன்ன ஒரு வார்த்தை தான் இது. ஆண்டு என்ன சொல்கிறாரு, 4ஆம் மாதம் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு உபவாசம், 5ஆம் மாதம் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு உபவாசம், இப்படி நீங்கள் உபவாசம், 7ஆம் மாதம் ஆச்சுன்னா உபவாசம், இப்படி இருந்ததெல்லாம் மாறி இதெல்லாம் பண்டிகையாக மாறிடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு குறைவு. உபவாசம் எதுக்கு இருக்கிறோம்? பொதுவாக எதுக்கு உபவாசம் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு குறைவு என்ன செய்யணும், நிறைவாகணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, உபவாசம் இருப்பாங்க. ஏதாவது ஒரு தேவை என்ன செய்யணும், சந்திக்கப்படணும். ரொம்ப நாளாக காத்திருக்க நடக்கலை, அப்போ என்ன பண்ணலாம், உபவாசம் இருந்தால் எப்படியாவது அதை ஆண்டரை சரி கட்டிடலாம். ஒருத்தர்லாம் சொல்ல, எப்படியாவது அவரை அப்படி சிங்காசனத்தை அசைச்சு இவங்க உபவாசத்தில் என்ன பண்ண போகிறாங்களா, அந்த அவர் உட்கார விடாமல் பண்ணி சிங்காசனத்தை அசைக்கும் போது அவரால் உட்கார முடியாமல் கடைசியில் என்ன பண்ணிடுவார், இவங்க கேட்டதை கொடுத்துருவார். இப்படிலாம் பேசிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு உபவாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் கூட உபவாசம் இருந்திருக்கிறோம். ரொம்ப நாள் உபவாசம் இருக்கலாம், நம்ம தேவைக்காக இருக்கலாம், நம்மளை மாற்றுறதுக்காக இருக்கலாம். மற்றபடி நம்ம ஆண்டவர் மாற்ற முடியாது. அவர் ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு, ஒரு நேரம் வச்சுருக்கிறாரு, அதன்படி அவர் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதுக்கிடையில் அவர்கிட்ட போய் திராட்சை ரசம் குறையப்பட்டது அப்படின்னா, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன அப்படிம்பார். எவ்வளோ பெரிய உபவாசத்தோடு போனாலும் அதுதான் அங்கே பதிலாக இருக்கும். ஆண்டவர் அவருக்குன்னு ஒரு நேரம் வைத்திருக்கிறார், அவருக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அவர் செய்ய விரும்புகிறார். உங்களுடைய தேவைகள் அவருக்கு தெரியும், அதுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வைத்திருக்கிறார். அதை நீங்கள் உபவாசம் இருந்து அசைக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நிறைய பேர் அப்படி நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த 4ஆவது மாதம், 5ஆவது மாதம், 7ஆவது மாதம், 10ஆவது மாதம் உபவாசம், ஒவ்வொரு மாதத்துக்கும் பாருங்க, வருஷத்தில் 4 மாதத்தில் என்ன பண்ணிடுறாங்க, முக்கியமாக உபவாசம் தான். ஆனால் ஆண்டு சொல்கிறேன், என்ன சொல்கிறார், இதெல்லாம் பண்டிகையாக நான் மாற்றிடுவேன், அது உங்களுக்கு பண்டிகையாக மாறிடும். இதில் நம்ம வாழ்க்கையில் கூட பார்த்திங்கன்னா சில காரியங்கள்லாம் அப்படி இருக்கும். ஒரு காலத்தில் நான் கோயம்புத்தூர் வேலைக்கு போயிருந்த சமயத்தில் அது கொஞ்சம் கிளைமேட் வேறு மாதிரி இருக்கும். நாங்கள் இருந்த கிளைமேட்டோட அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்.
அதனால் அங்கே போனால் ஒவ்வொரு மே மாதம் ஜூன் மாதம் வரும்போது அங்கே கிளைமேட் மாறும். ஒவ்வொரு தடவை மாறும்போது எனக்கு நான் சிக்காயிருவேன். ஒவ்வொரு வருஷமும் கரெக்டாக அந்த மாதம் வந்தோடனே என்ன ஆயிடுவேன், சிக்காயிருவேன். இப்படி வந்துக்கிட்டே இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தேன். ஒவ்வொரு வருடமும் அந்த மாதம் வந்துன்னா எனக்கு தெரியும் நம்ம சிக்காயிருவோம், ஒரு 2-3 நாள் காய்ச்சலில் படுத்துட வேண்டியதான். எங்கேயோ இருக்கிறோம், வீட்டில் இல்லை, நம்ம கோயம்புத்தூரில் தனியாக இருக்கிறோம், பேச்சுலராக இருக்கிற நண்பர்களோடு கூட இருக்கிறோம். ஸோ நம்ம சிக்கான கவனிக்கிறது கூட சரியான ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்க. ஒருவேளை நண்பர்கள் உதவி செய்வாங்க, பட் இருந்தாலும் ஒரு ஃபேமிலியில் இருந்து அவங்களுக்கு கிடைக்கிற ட்ரீட்மெண்ட் மாதிரிலாம் அங்கே ஹெல்ப்லாம் கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். ஒவ்வொரு வருஷமும் அப்போ இந்த மாதம் வந்துடுச்சு அப்போ. ஆனால் பாருங்கள், ஒரு 2-3 வருஷம் தான் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே இல்லை. அதுக்குள்ளே நம்ம பழகிட்டோம், இல்லாட்டி ஆண்டவர் நம்மளை சுகமாக்கிட்டாரு, வேண்டிய எதிர்ப்பு சக்தி வந்துடுச்சுது. அதுக்கப்புறம் அந்த மாதம் ஆச்சுன்னா அதை பற்றி கவலையே கிடையாது. மே மாதம் ஆகிடுச்சா தெரியும், நம்ம எங்கே போகலாம், ஊட்டிக்கு போயிட்டு வந்துடலாம். வருவாங்க, நம்மளை தேடி மக்கள் வருவாங்க, சொந்தக்காரங்களாம் வருவாங்க, எல்லாருமே சேர்ந்து என்ன செஞ்சுருவோம், கொண்டாடலாம், ஊட்டிக்கு போயிட்டு வந்துடுவோம், அந்த கிளைமேட் அங்கே போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் மாற வைத்தார். இந்த நாட்களில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில இந்த திரும்ப திரும்ப வரக்கூடிய சில சைக்கிள்ஸ், சில சீக்வன்ஸ், அதெல்லாம் இன்றைக்கி பிரேக் பண்ணுறாரு. அல்லேலூயா. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆகிடுச்சா போச்சு, இப்போ ஐயோ இந்த மாதம் என்ன ஆக போதோ. இந்த ஊழியம் செய்கிறவங்களாம் முதல்லலாம் சொல்லியிருக்கேன், ஊழியம் செய்கிறவங்களுக்கு 2 மாதம் ரொம்ப கஷ்டமான மாதம். ஒன்று ஜூன் மாதம், இன்னொன்று மே ஜூன் மாதம், அடுத்தது டிசம்பர் மாதம். ஏன்னா மே மாதம் தான் விபிஎஸ் வரும். விபிஎஸ்னால் பிள்ளைகள் எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். ஸோ அது ஊழியக்காரருக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்போ தான் அவர் அடுத்த மாதம் அவர் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஃபீஸ் கட்டுறதே கஷ்டமாக இருக்கும், இதுக்கு மேலே கிஃப்ட் வேறு வாங்கி கொடுக்கணுங்கிறது நிறைய தனிப்பட்ட விதத்தில் ஊழியம் செய்யக்கூடிய அநேக ஊழியர்களுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு மாதமாக இருக்கும். அது மாதிரி டிசம்பர் மாதம் அதே தான். டிசம்பர் மாதமும் நிறையா பண்ண வேண்டி இருக்கும். நம்ம கேலண்டர் போடணும், கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு செலிப்ரேட் பண்ணணும், எல்லாம் ஏகப்பட்ட செலவாகும். அதே மாதிரி வீட்டில் துணி வாங்கி கொடுக்கணும். பாருங்கள், இந்த எல்லாமே சேர்ந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பல வருடங்களுக்கு முன்பு தான் நான் சொல்கிறது உண்டு. என்னுடைய கருத்தை நிறைய ஊழியர்கள்லாம் ஆமோதிக்கிறது உண்டு. ஏன்னா அவங்களும் அதே பாதையில் போகிறதுனால. ஆனால் இப்போலாம் அதெல்லாம் மறந்து போயிடுச்சு. ஆண்டவருடைய கிருபையில் இப்போலாம் அது ஒரு மேட்டரே கிடையாது. அதெல்லாம் ஆண்டவர் அற்புதமாக தேவைகளை சந்திக்கிறார். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்தப்போ நம்ம திட்டம் போட்டு இந்த டிசம்பர் மாதம் 2020 கொரோனா நினைக்கிறதுக்கு பதிலாக ஆண்டவர் இயேசு பற்றி நினைக்கணும்னு சொல்லி நம்ம ஹாப்பி வார்ம் கிறிஸ்மஸ் 2020ன்னு ஒரு ப்ராஜெக்ட் போட்டு 2020 பேருக்கு நம்ம பிளாங்கெட்டும் பிஸ்கட்லாம் நம்ம கொடுத்து செலிப்ரேட் பண்ணோம். ஆண்டவர் நல்லவர் பாருங்கள். நம்ம நம்மளுடைய நம்மளுடைய பிரச்சனைகளை பார்க்குறோம், மற்றவருடைய தேவைகளை சந்திப்பதற்கு தேவனமே ஆசீர்வதிக்கிறார், நம்மை பயன்படுத்துகிறார். அந்த நாட்கள் கொரோனா பீரியடில் இன்கம்லாம் குறைஞ்ச போய் எல்லோரும் கஷ்டப்படுற நிலையில் நிறைய பேர் கொண்டாடுறதை நிறுத்திட்டாங்க. கேரள் ரவுண்டு போக முடியாது. எல்லா வருஷமும் ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணி யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறவங்களாம் நிறுத்தினப்போ நம்ம எல்லாரையும் தேடி தேடி கொண்டு போய் என்ன செஞ்சுட்டு கொடுத்து வந்துட்டு இருந்தோம். ஆண்டவர் நல்லவர். நம்முடைய நாட்களில் உபவாச நாட்களாக இருக்கிறதெல்லாம் இப்போ பண்டிகையாக மாறப்போகுது. நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்த நாட்கள்லாம் இந்த மாதம் வந்ததுன்னா இந்த பிரச்சனை வந்துடுமோ, நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அடுத்து நம்ம தானோ அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் பிரேக் பண்ணுறார். அந்த சைக்கிளை நம்முடைய வாழ்க்கையிலேருந்து பிரேக் பண்ண, அதுக்கு பதிலாக அதை கொண்டாட்டங்களாக தேவன் நமக்கு என்ன செய்கிறாரா, மாற்றுகிறார். அதை தான் நம்ம இந்த நாட்கள் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஸோ ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற காரியம், இந்த மாதம் ஆயிடுச்சுன்னா இதுதான் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றுகிறார். நான் ஏன் உபவாசம் இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தாவீது உபவாசம் இருந்தார், அவர் ஒரு தப்பு பண்ணிட்டார். தப்பு பண்ண உடனே இந்த தப்பை எப்படியா சமாளிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, உபவாசம் இருக்கிறாரு. நீங்கள் வேதத்தில் நீங்கள் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா இந்த உபவாசத்துக்கெலாம் பதிலே கிடைக்காது. இவர் தப்பை சரி பண்ணலாம், அந்த குழந்தை எப்படியா காப்பாற்றிடணும்னு பார்த்தா 7 நாள் உபவாசம் பண்ணுறாரு, குழந்தை செத்து போயிடுச்சு. 8ஆவது நாள் இவர்கிட்ட போய் எப்படி சொல்ல, குழந்தை வியாதியாக இருக்கும்போதே இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு எல்லாம் பார்த்தா இவர் செத்து போயிடுச்சோன்னு கேள்விப்பட்டு அவர் பாட்டு குளித்து சாப்பிட்டுட்டு அவர் வேலையை பார்க்க போயிட்டார். அவர் தான் நியூ கவர்னன்ட். உபவாசம் இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. இனிமேல் என்ன பண்ணலாம், சாப்பிட்டு ஒழுங்காக அடுத்த வேலையை பார்ப்போம், அவ்வளோதான். ஆண்டவர் பாருங்க, உங்களுடைய துக்கத்தின் நாட்களை எல்லாம் மாற்றுகிறவர். உபவாசம் இருந்துதான் கிடையாது. ஆண்டவர் இயேசுவையை குறை சொன்னவங்க சொன்ன ஒரு குறை என்ன அப்படின்னா,
பரிசேயருடைய சீசர்கள், யோவானுடைய சீசர்லாம் உபவாசம் பண்ணுறாங்க. உங்கள் சீசர் என்ன பண்ணுறதில்ல? உபவாசம் பண்ணுறதில்ல. நான் நினைக்கிறேன் இயேசு வந்து சீசர்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார், சொல்லிக் கொடுத்தார். எப்படி வியாதியை சுகமாக்கணும், பிசாசை விரட்டணும்னு சொல்லிக் கொடுத்தார், எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லிக் கொடுத்தாரு. அவர் சொல்லிக் கொடுக்காத ஒரு காரியம் எப்படி உபவாசம் இருக்கணும்னு. அதனால் அவர் கூட இருந்தவங்க என்ன செய்யலை? உபவாசம் இருக்குல்ல. ஆனால் பரிசேயருடைய சீசர், யோவானுடைய சீசர்லாம் கணக்காக உபவாசம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ இயேசு வந்து கேட்குறாங்க, எங்கள் சீசர்லாம் உபவாசம் இருக்கிறாங்க, நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? உங்கள் சீசர் என்ன பண்ணுறதில்ல? உபவாசம் பண்ணுறதில்ல. இன்டெரக்டாக இயேசுவையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க, நீரும் உபவாசம் பண்ணுறதில்ல, உங்கள் சீசரில் என்ன பண்ணுறதில்ல? உபவாசம் பண்ணுறதில்ல. அவரை நேரடியாக சொல்ல முடியாதனால கீழே ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணுறாரு. அது தேவையில்லைங்கிறவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண. அவர் சொல்கிறார், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? தேவையில்லை. உபவாசங்கிறது ஆண்டவர் உங்கள் கூட இருக்கும்போது என்ன பெரிய உபவாசம்? மணவாளன் அவரே கூட இருக்கார், அவர் இல்லாட்டி என்ன செய்யலாம்? உபவாசிக்கலாம். சார், அப்போ கிறிஸ்தவத்தில் உபவாசமே தேவையில்லையான்னு கேட்டால் அப்படி நான் சொல்ல வரல. ஆனால் இந்த மாதிரி எதாவது உபவாசம் பண்ணி மற்றவங்களை குற்றப்படுத்தி தான் நீதிமான் நினைக்கிறது தேவையில்லை. இல்லாட்டி எதையாவது உபவாசம் பண்ணி நான் சாதிக்கலாம்னு நினைக்கிறது தப்பு. உபவாசம் இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. ஆண்டவர் வந்து விசுவாசத்துக்கு தான் பதில் கொடுக்குறார், நம்மளுடைய உபவாசத்துக்கு தான் பதில் கொடுப்பார் அப்படின்லாம் கிடையாது. பாருங்கள், கிறிஸ்தவத்தில் உபவாசம் இருக்குது, ஆனால் ஆண்டவரை மாற்றுறதுக்கெல்லாம் கிடையாது. நம்மை ஒடுக்குவதற்கும் நம்மை அர்ப்பணிப்பதற்கு தான் உபவாசம் இருக்க ஒழிய மற்றபடி நம்ம ஆண்டவரை போய் மாற்றி நமக்கு வேண்டியதை ஆண்டவர் வச்சிருக்கிற டேட்டுக்கு முன்னாடி போய் பிடிக்கிட்டு வர்றதுக்காக உபவாசமே கிடையாது. உபவாசங்கிறது வந்து ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் கை வச்சு ஜெபிக்கிறாங்க, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க, தங்களை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து. அது வேறு. அது மாதிரி இன்றைக்கி நம்ம உபவாசம் பண்ணலாம். ஆண்டவர், நான் பாலிடெக்னிக்கில் படித்து கொண்டிருக்கும்போது, ஹாஸ்டலில் இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு உபவாசம் இருக்குன்னு உணர்த்தினேன். நானும் போய் உபவாசம் இருக்கலாமா அப்படின்னு யோசிச்சு கேலண்டர் போய் பார்த்தா அன்னைக்கு உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதுன்றது. சரி, ஏதோ உணர்த்துறாருன்னு உபவாசம் இருந்தாச்சு. அன்னைக்கு பார்த்தா அன்னைக்கு தான் ஆண்டரை நான் அபிஷேகம் பண்ணினேன். சரி, அது ஆண்டரே உணர்த்துறாரு, நம்ம இருக்கிறோம், அதிசயமாக நம்ம போய் இருக்கிறோம், ஆண்டர் நம்ம நிரப்புகிறார். அது வேறு. அதே சமயத்தில் உபவாசம் இருந்து எதையாவது சாதிக்கலாம் நம்ம திட்டம் போட்டு 40 நாள் உபவாசம், 120வது நாள் உபவாசம், உங்களுடைய ஜபக்குறிப்புகளை எனக்கு அனுப்புங்க அப்படின்லாம் போட்டு நம்ம பண்ணுறது வந்து பிரயோஜனப்படாத ஒரு காரியம். நிறைய பேர் உபவாசத்தை வந்து பிரசித்தம் பண்ணுறாங்க. ஆனால் வேதத்தில் ஆண்டு மிக தெளிவாக சொல்கிறார், நீங்கள் உபவாசம் பண்ணால் யாருக்கு என்ன சொல்ல வேண்டாம்? சொல்ல வேண்டாம். முக வாடலாக இராதேயுங்கள். என்ன பண்ணுங்கள்? தலைக்கு என்ன பூசி, முகத்தை கழுவி தலைக்கு என்ன பூசு. நிறைய பேர் அப்படி சுகமாக சுற்றுவாங்க. என்னன்னு கேட்டால் உபவாசம். வீட்டில் இருந்து ஜெபம் பண்ண வேண்டியதான, ரூமுக்குள்ளே உட்காந்து எதுக்கு ஊரை சுற்றிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. உபவாசம்னு சொல்லி ஊரே சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. பாருங்கள், ஆண்டவர் நம்மிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு உபவாசத்தை எதிர்பார்க்கல. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம், நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாக இராதேயுங்கள், அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக, மனுஷங்க பார்க்கணுங்கிறதுக்காக உபவாசம் பண்ணுறாங்க, தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் எப்படி உபவாசிக்கலான்ற சொல்கிறாரு. நீங்கள் உபவாசிக்கும் போது இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நீங்கள் உபவாசம் பண்ணீங்கன்னா வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியாமல் பண்ணுறது பேர் தான் என்னது? உபவாசம். கடவுளுக்கு தெரியும் நீங்கள் உபவாசம் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது. ஆனால் ஊரெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அப்போ அந்த பலன் கிடைச்சிடும். சொல்லணும்னு நினச்சிங்க, சொல்லியாச்சு, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் உண்மையிலே எதற்காக ஜெபிக்கிறீங்களோ அது வேணும்னா வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தேவன் பார்க்கிறார். ஆமென். அப்போ அவர் உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான பதிலை கொடுப்பார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி உபவாசங்கிறது எதுக்கு பண்ணுறோம்? இஸ்ரேல் ஜனங்கள் வந்து இப்படி உபவாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இது ஆண்டவர் வேண்டாங்கிறார். அதுமாதிரி நம்ம லூக்கா 18:12 நம்ம வாசிக்கலாம். அதில் பரிசேயனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு உவமையை சொல்கிறார், அதில் பரிசேயனை பற்றி சொல்கிறார், ஆயக்காரனை பற்றியும் சொல்கிறார். இந்த பரிசேயன் என்ன, எப்படி அவங்க இருக்கிறாங்கங்கிறத பற்றி சொல்கிறார். வாசிங்க. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. வாரத்தின் 2 தரம் உபவாசிக்கிறேன். அவன் பாருங்க, அவன் நான் வந்து எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்கிறதுக்காக உபவாசம் பண்ணுறேன். ஆனால் அடுத்த விட நான் ரொம்ப நீதிமான். நான் வாரத்தில் 2 தரம், மற்ற ஒரு நேரம் இருக்காமலுக்கு இவங்க என்ன பண்ணுறாரு? 2 தரம். மற்ற வெள்ளிக்கிழமை மட்டும் இருந்தாருன்னா இவர் செவ்வாய்க்கிழமை சேர்ந்து இருக்கிறேன். ஆக நான் 2 நேரம் உபவாசிக்கிறேன். ஆனாலும் அவனை மாதிரி கிடையாது, ஆய்க்காரன மாதிரி கிடையாது, அவனோட நான் பெட்டர். பாருங்கள், இந்த மாதிரி இந்த உபவாசம்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. இன்னும் ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்தாங்க, பவுலை கொலை செய்யணும்னு தீர்மானம் பண்ணி அதுக்காக உபவாசம் இருந்தாங்க. அப்போஸ்தலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றி இருக்குது. அப்போஸ்தலரில் இவங்க எப்படியாவது அவரை கொலை செஞ்சிடணும். அப்போஸ்தலர் 23 12-13 நம்ம வாசிக்கிறோம். நிறைய பேர் திட்டம் பண்ணியிருக்காங்க, நாங்கள் எப்படியா பவுலை கொலை செய்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டோம்,
சாப்பிட மாட்டோம். பாவம் என்ன பண்ணாங்கன்னு தெரில. ஏன்னா பவுலை அவங்களால கொலை செய்ய முடியல. அப்போ என்னப்பா என்ன ஆச்சுன்னு தெரில. அவங்க உபவாசம், அவங்க தான் செத்து போயிருப்பாங்க உபவாசத்தில் இருந்திருந்தாங்கன்னா. பவுலை கொலை செய்ய நினச்சிட்டு அந்த உபவாசத்தை காப்பாற்றணும்னா அவங்க தான் செத்து போயிருக்கணும். ஓகே பாருங்கள், இந்த மாதிரி உபவாசத்தை ஆண்டவர் விரும்புறது கிடையாது. ஆண்டவர் அதனால தான் ஏசாயால அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் இதையா உபவாசம்னு சொல்லுவீங்க? அவர் அப்படியே கேட்குறாரு, இதை போய் உபவாசங்கிறீங்களே, நான் இதை என்ன செய்யறது சொல்கிறது கிடையாது. இதை நான் நினைக்கிறதில்ல, இப்படிப்பட்ட உபவாசம் எனக்கு தேவையும் இல்லைங்கிறார். ஏசாயா 58:6 அவர் சொல்கிறார், மனுஷன் தன் ஆத்துமாயை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக்கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்குமோ, இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். நிறைய பேர் இன்றைக்கி அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க, உபவாசம் தான் கர்த்தருக்கு பிரியமானது கிடையாது. அதுக்கு மேலே ஆண்டு சொல்கிறாரு அடுத்த 2 வசனத்தில், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்குள்ள விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இதை உபவாசம்னு ஆண்டவர் சொல்கிறார். சரி பாருங்கள், இந்த மாதிரி இந்த உபவாசம் சொல்லி நிறைய நாட்களை உபவாசமாக வச்சுட்டாங்க மக்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் உங்களுக்கு பண்டிகையாக மாறப்போகுது. இல்லையா? அந்த சகரியா 8:19 நம்ம திரும்ப வாசிக்கும் போது 4ஆம் மாதத்தின் உபவாசம், 5ஆம் மாதத்தின் உபவாசம், 7ஆம் மாதத்தின் உபவாசம், 10ஆம் மாதத்தின் உபவாசம்லாம் சொல்லி என்ன சொல்கிறாரு, யூதா வம்சத்தாருக்கு. யாருக்கு இது மகிழ்ச்சியாக மாறப்போகுது? யூதான என்ன அர்த்தம்? துதிக்கிறவங்களுக்கு. உபவாசம் சொல்லி அழுகிறவர்களுக்கல்ல, துதிக்கிறவர்களுக்கு இது சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பண்டிகையாகவும் மாறும். அல்லேலூயா. இந்த நாட்கள் அதனால் நம்ம தேவனை துதிக்கிற நாட்களாக வைத்துக்கணும். நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே ஆண்டவரை துதிக்கிறதா இருக்கணும். எப்போ பார்த்தாலும் ஆண்டு எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிற போய் ஆண்டு இத்தனை நாள் எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க, காலையில் எழும்பி நான் உங்களை பார்க்க வச்சிங்க, உங்களிடத்துல வந்து பேசுகிறதுக்கு எனக்கு கிருபை கொடுத்தீங்க, நான் பேசுனா நீங்கள் கேட்குறீங்க, என்னால் சுவாசிக்க முடியுது, என்னால் நடக்க முடியுது, 3 நேரம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, இல்லாட்டி தங்குறதுக்கு இடம் இருக்குது, நல்லா உடுத்துறதுக்கு ட்ரெஸ் இருக்குது. ஆண்டு செய்த எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன செய்வோம்? ஆண்டு நம்ம துதிக்கலாம். எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறோம். நமக்கு எது நடக்கலை என்பதை குறித்து முறுமுறுத்து வேதனையில் உட்காந்துக்கிட்டு அப்படி அழுதுகிட்டு இருக்கிறத விட நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் அவரை நன்றியோடு நினைத்து துதித்து கொண்டே இருக்கலாம், பாடிக்கொண்டே இருக்கலாம், ஆராதித்து கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. இதை செய்யும்போது இந்த யூதா மனுஷருக்கு தான், யூதாவின் மனுஷருக்கு தான், யூதா வம்சத்தாருக்கு தான் இந்த ஆசீர்வாதம். ஆமென். நீங்கள் எல்லாரும் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? இந்த நாட்களில் துதிக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் எப்பொழுதுமே ஸ்தோத்திரம், அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லி அந்த குறை சொல்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. ஆண்டவர் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்? துதிக்கணும். ஆண்டு எனக்கு அதை செய்தார் இதை செய்தார். கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு குறைகள் இருந்திருக்கலாம். அதை பெருசாக நினச்சிட்டு இருக்கிறதுல என்ன இருக்குது? தாவீதுக்கு எத்தனையோ பிரச்சனை இருந்தாலும் அவன் பாட்டு எழுதிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் பாடிக்கிட்டே இருக்கார். அவர் பாடினது 3000 வருடமாக பாடிட்டு இருக்கிறோம். அப்போ பாருங்கள், எரேமியாவுடைய புலம்பல்னு ஒரு புத்தகம் பைபிளில் இருக்குது. அதை எத்தனை பேர் டெய்லி வாசிக்கிறாங்களே இல்லையோ, சங்கீத புத்தகத்தை டெய்லி வாசிக்கிறாங்க. ஆமென். ஏன்னா அது தேவனை துதிக்குது. அதுலேயும் வேதனைகளை குறித்து இருக்குது, அது நமக்கு ஆறுதலை தருது. ஆனால் இந்த புலம்பல்னு ஒரு புத்தகம் இருக்குது பாருங்கள், அது நிறைய பேருக்கு இருக்கிறதே தெரியாது. இங்கிலீஷில் புலம்பலுக்கு என்னென்ன பேர் நிறைய பேருக்கு தெரியும், மீதியெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவாங்க. இது அதுக்கு என்ன இருக்குன்னு கூட கரெக்டாக தெரியும். அந்த மாதிரி அந்த ஒரு புக்கு இருக்குது பாருங்கள். இந்த நம்முடைய வாழ்க்கையில் இந்த கசப்பு, வேதனை, முறுமுறுத்தல் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தேவனை துதிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? பெருகணும். நம்ம நிறைய துதிப்போம், அப்பப்போ இதெல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. இதுதான் அடிப்படை, ஃபவுண்டேஷன். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம், அந்த பிரச்சனையை நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறனால சரியாக போகிறது கிடையாது, ஆனால் துதித்தால் மாறும். ஆமென். அதனால தான் பாருங்கள், பவுலையும் சீலாவையும் கொண்டு போய் ஜெயிலில் போட்டால் அவங்க பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. மாறுது, சூழ்நிலை மாறுது. யோசுவாவுக்கு முன்னாடி எரிகோ அடைக்கப்பட்டிருக்குன்னா அவங்க துதிக்கிறாங்க. 6 முறை சுற்றிட்டு வந்து 7ஆம் முறை எக்காலத்தை ஊதுறாங்க. எக்காலம் ஊதுறதுனாலே துதிக்கிறது தான். எக்காலத்தை ஊதின உடனே அவங்களுக்கு முன்பதாக இருந்த தடையெல்லாம் அப்படி நொறுங்கி போயிடுச்சு. இன்றைக்கு நம்ம தேவனை துதிக்கும் போது, ஆமென், இந்த 7ஆவது மாதம்னா அதை ஞாபகம் வச்சுக்கணும். யோசுவா 7ஆவது தடவை சுற்றி வரும் என்ன பண்ணுறாரு? எக்காலம் ஊதினார், எல்லா தடைகளும் உடைந்து போயின, சுதந்திரித்தார்கள். இந்த நாட்கள் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் வைத்து நம்ம தேவனை துதிக்கும் போது பாருங்கள், இந்த நாட்கள் எப்படி ஆகுதான்? மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். அல்லேலூயா. மகிழ்ச்சியாக மாறிது, ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை? மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும்
நல்ல பண்டிகை, பண்டிகைனாலே நல்லது தான். ஆண்டவர் அதுக்கு ஒரு நல்ல பண்டிகைன்னு வேறு பெயர் வைக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரேல் தேசம் தருமம் சொன்னார், நல்ல தேசத்தை தரேன்னார். நான் முட்டை பொரியல் பண்ணால் கூட அதுக்கு சூப்பர் முட்டை பொரியல்னு பெயர் வைக்கிறது. அதில் வெறும் முட்டையும் ஆனியனும் தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன செய்யறது, அதுக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லி பெயரை ஆட் பண்ணுறோம். நம்ம ஆண்டவர் வழி வந்தவங்க, அதனால் என்ன செய்யறோம், அவரை மாதிரி பெயர் வைக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நல்ல பண்டிகையாக மாறி போயிடும். நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு கெட்ட பண்டிகையும் இருந்திருக்கு. சில கெட்ட நாடுகள்லாம் நினைவு கொள்கிற மாதிரி ஏதாவது அது கூட பண்டிகையாக வச்சுருந்துருப்பாங்க. சிலர்லாம் பண்டிகைன்னு கொண்டாடுவாங்க, பார்த்தா அடிச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. பண்டிகைன்னு இருக்கு, அதாவது நல்ல பண்டிகை கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு எல்லாமே எப்படி ஆகும், நல்ல பண்டிகைகளாக மாறிவிடும். இந்த நாட்களில் நீங்கள் கொண்டாடுகிறவர்களாக மாறிடுவீங்க. ஆண்டவர் வந்து பண்டிகைகளின் தேவன். அதனால தான் பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் பண்டிகை உண்டா, கொலோசியர் 2:16-17 வாசிக்கலாம். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. பாருங்க, பண்டிகைனாலே கிறிஸ்துவ பற்றினது தான். கிறிஸ்து தான் பண்டிகை. ஆமென். அதனால் கிறிஸ்தவத்தில் பண்டிகை உண்டு, அது கிறிஸ்துவை பற்றினது. பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு ஆண்டவர் பண்டிகை கொடுத்தார், எல்லாமே கிறிஸ்துவை பற்றினது தான். அவங்களுக்கு அது புரியாமலே ஆராய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியானார். ஆமென். முதற் பலனாக பெந்தைகோஸ்தே நாளிலே அவர் வந்து உயிர்த்தெழுந்தார். முதற் பலனாக உயிர்த்தெழுந்தார். பெந்தைகோஸ்தே நாளில் அவர் ஆவியானவரை நமக்கு கொடுத்தார். பாருங்கள், பண்டிகைகளின் தேவன் அவர். அதனால் இந்த நாட்கள் நமக்கு பண்டிகை கொண்டாட வைக்கிறார். ஏன் பண்டிகை அவருக்கு முக்கியம் அப்படின்னா, பண்டிகையை அவர் தான் ஏற்படுத்தி வைத்தார். வாரம் ஓய்வு நாள்ங்கிறது ஒரு பண்டிகை தான். அவர் ஏற்படுத்தி வச்சு அவர் பாருங்கள், இப்போ வருஷத்தில் 52 பண்டிகை இருக்குது குறைஞ்சது. ஆமென். ஓய்வு நாளே பண்டிகை தான். ஆலயத்துக்கு வரும்போதே பண்டிகை தான். ஏன் இந்த பண்டிகை நாட்கள் ஆண்டவருக்கு பிரியம் அப்படின்னா, பண்டிகைனா எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஒரு யூனிட்டி, இல்லை ஒரு கேதரிங். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அது ஒரு பண்டிகை. அப்போ வந்து மக்கள் சேர்ந்து வராங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பண்டிகை நாட்களில் பொதுவாக மக்கள் கொடுப்பாங்க, இல்லை நம்ம கிறிஸ்மஸ் வரும்போது எல்லாத்துக்கும் கொடுப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அப்போ எல்லாருக்கும் ஊரில் இருக்க ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, எல்லா இடத்துக்கும் போய் என்ன செய்கிறாங்க, எல்லோரும் கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த பண்டிகை நாட்கள் வந்து கொடுக்குற நாட்களாக இருக்கும். அதே மாதிரி புது ட்ரெஸ்ஸு வாங்குவாங்க, சிலர் புது தீர்மானம் எடுப்பாங்க. எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ, பட்டு புது தீர்மானங்கள் எடுப்பாங்க. நிறையா முதல்ல வேலையை விட்டு ஓய்ந்திருப்பாங்க. ரெஸ்ட்டு. ஆண்டவருக்கு வந்து பிடிச்சது என்ன தெரியுமா, ரெஸ்ட்டு. ஆமென். நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறதே ரெஸ்ட்டு தான். இளைப்பாறுதலுக்குள் நம்மளை என்ன செய்வாரா, பிரவேசிக்க பண்ணுவார். அது நம்ம கொடுத்த மிகப்பெரிய ஒரு இளைப்பாறுதல். ஸோ இந்த பண்டிகை நாட்கள்லாம் முதல்ல வேலையை விட்டு நிறுத்தி அதை பற்றி திங்க் பண்ணுறதை விட்டு ஆண்டவரை பற்றி நினைப்பாங்க. பண்டிகைங்கிறது கிறிஸ்துவை பற்றியது, இயேசுவை பற்றி நினைப்பாங்க. அவரை பற்றி நினைத்து தேவனை கொண்டாடல், அவர் செய்த நன்மைகள், நமக்காக ரத்தம் சிந்தினார், இதெல்லாம் நினைத்து கொண்டாடும்போது தேவனர்லேயே சொல்லி முடியாத ஈவு, நமக்காக கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் இயேசு. அந்த கிஃப்ட்டுங்கிறனால நம்மளும் நிறைய பேர் கிஃப்ட் கொடுக்குறோம். இதெல்லாம் பாருங்கள், கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதாக இருக்கும், தேவனுடைய எதிர்பார்ப்புகளையும் குணாதிசயங்களும் வெளிப்படுத்துவதாக இருக்கும். ஸோ ஆண்டவர் என்ன பண்ணார், இப்படிப்பட்ட ஒரு பண்டிகை நாட்களாக மாற்றுறார். அதில் முக்கியமாக நம்மளுடைய பழைய ஏற்பாட்டில் எல்லாம் 4ஆம் மாதம் ஒரு உபவாசம், 5ஆம் மாதம் உபவாசம், 7ஆம் மாதம், 10ஆம் மாதம், அப்படி உபவாசத்துக்கு கணக்கே கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பண்டிகைகளுக்கு கணக்கே கிடையாது. ஆண்டு நம்ம கொண்டாட வைத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஒவ்வொருத்தர் ரட்சிக்கப்படும் போதும் பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறார். ஆமென். உலகத்தில் எங்கேயாவது ஒரு நாள் டெய்லி யாராவது ரட்சிக்கப்பட தான் செய்கிறாங்க. பரலோகத்தில் வந்து உபவாசமே கிடையாது. ஆமென். நம்ம பரலோக பிரஜைகள். அல்லேலூயா. அதனால் நம்ம உபவாசம் இருக்கிறத விட நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவரை கொண்டாடுவோம், ஆராதிப்போம். அந்த கொண்டாட்டத்தின் முக்கியத்துவங்களை அறிந்து அதன்படி செயல்படுவோம். ஹெல்ப் பண்ணுவோம், மற்றவங்களுக்கு உதவி செய்வோம். முதல்ல பிரேக் பண்ணுவோம். நம்ம சைக்கிளை முதல்ல பிரேக் பண்ணும். இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற சைக்கிளை பிரேக் பண்ணி ரெஸ்ட் எடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்க நிறைய சைக்கிள் பிரேக் ஆகும். அல்லேலூயா. அந்த காலத்தில் எதுக்கு உபவாசம் இருந்தாங்கன்னா, அவங்க வந்த பிரச்சனைகள், போராட்டங்களை ஞாபகப்படுத்தி உபவாசம் இருப்பாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சோம், இந்த மாதம் வருது, எதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த சைக்கிள்லாம் ஆண்டவர் பிரேக் பண்ணுறாரு. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில சைக்கிள், சிலர் யோசிப்பாங்க, ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒருத்தருக்கு ஒன்று வந்துட்டு இருக்கு, அடுத்து நம்ம தானோ அப்படின்னு அந்த நினைப்பெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு பிரேக் பண்ணுறாரு. அல்லேலூயா. அந்த வருஷம் இவங்களுக்கு வந்துருச்சு, இந்த வருஷம் இவங்களுக்கு வந்துருச்சு, நம்ம ஃபேமிலியில் ஒருத்தருக்காக வந்துட்டு இருக்க போலுக்கு, அப்புறம் அடுத்து நம்ம தானோ நினைக்கிறேன். இந்த சைக்கிள் எல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு ஆண்டவர் உங்களை கொண்டாட வைக்கிறார், உங்களை ஆராதிக்க வைக்கிறார்.
தேவனை மகிமைப்படுத்த வைக்கிறார். உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவன் நினைச்சுகிறாரு, மாற்றுகிறார். ஸோ இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஸோ நம்முடைய லைஃப்பில் இருக்கிற இந்த சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி, சைக்கிள் ஆஃப் சிக்னஸ், இதெல்லாம் பிரேக் பண்ணுற நாட்கள் இது. ஸோ இந்த 7வது மாதத்தின் பண்டிகை நம்ம கொண்டாட இருக்கிறோம். நமக்கு இந்த மாதம் நமக்கு அனிவர்சரி இருக்குது. இதில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம இதுவரைக்கும் அப்படி பின்தொடர்ந்து வந்த அநேக காரியங்கள் பிரேக் ஆகுது. ஆமென். இது வரைக்கும் வந்த அநேக பிரச்சனைகள் பிரேக் ஆகுது. அதுக்கு பதிலாக இனிமேல் நீங்கள் ஞாபகம் வைக்க போகிறதெல்லாம் கொண்டாட்டம் தான். இயேசு கிறிஸ்துவை பற்றியதுங்கிறது பண்டிகைகள் தான். பண்டிகைனாலே கிறிஸ்து. அப்போ உபவாசங்கிறது யாரை பற்றி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம். ஆனால் பண்டிகை இயேசுவை பற்றியதாக இருக்குது. அப்போ கிறிஸ்துவை நம்ம தியானிக்கும் போது நம்ம பண்டிகைகளை நாம் தியானிக்கிறோம், அவரை கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு நாள் நமக்கு கொண்டாட்டமாக தான் இருக்கும். நம்முடைய இறுதிய துதி நாள் நிரம்பி இருக்கட்டும். இந்த மாதம் அநேக பிரேக் த்ரூ நம்ம பார்ப்போம்.